Hello, my dear students. Good morning to all. Okay, this is a computer science class. We are going to discuss about the components of computers and what is introduction to computers. Already we had seen what is computer and the generation of computers. Today we are going to see about data and information and about computers and components of computers. சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது இதுக்கு முந்தைய கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கணிப்பொறியின் தலைமுறை ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கிளாஸில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். முக்கியமான டாபிக். எப்பயுமே டேட்டா கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையில் டேட்டாங்கிற ஒரு சொல்லானது மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு. சரியா? அதில் இன்ஃபர்மேஷனா என்ன? சரியா? Before we are going to discuss about data and information, we are going to discuss what is computer. What is computer? Already we have seen what is computer. Computer is electronic device. Process the input performing on calculation. சரியா? Process the input performing the set of rules, set of instructions or program. வேற ஒன்றும் கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான நம்ம கம்ப்யூட்டருங்க ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அதில் என்ன இருக்குன்னா இன்புட்ஸ் கொடுக்குறோம், இன்புட்டை ப்ராசஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல் பை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் த டிசைட் அவுட்புட். சரியா? அந்த ப்ராசஸ்ங்கிற செயல் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிற ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஆனது அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடியது. அப்படி ப்ராசஸ் பண்ணி வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிசல்ட். தட் இஸ் த ரிசல்ட் அட் வெரி ஃபாஸ்ட் ரேட். ரிசல்ட் ஆனது சும்மா மெதுவாக வராது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஹை எண்டாக நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியதாக வந்து கம்ப்யூட்டர்ஸ். சரியா? கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெர்சடைல். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெர்சடைல்னால் வேற ஒன்றும் கிடையாது, பல துறைகளில் பயன்படுத்தக்கூடியது. Computers are versatile like as weather forecasting, storing information or data, or the booking airlines, railway or movie tickets, and also playing games. கம்ப்யூட்டர் ஆனது எங்கேயும் சார் பயன்படுத்துகிறோம்? கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது நம்ம கொடுக்குற இன்புட்டை வாங்கிட்டு அதை என்ன பண்ண ப்ராசஸ் பண்ண. ப்ராசஸ்னால் என்ன, நம்ம அதுக்குள்ளே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபாலோ பண்ணது கண்ட்ரோல் யூனிட். அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு டிசைட் அவுட்புட்டை கொடுக்கும். அந்த அவுட்புட் ஆனது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு வெரி ஃபாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது. அது இட் இஸ் ஸ்டோர்ட் ஃபார் லேட்டர் யூஸர். அந்த அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம், லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எங்கெங்க சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்டிங். சார் வெதர் ஃபோர்காஸ்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா வானிலை அறிக்கை, வானிலை ஆராய்ச்சி, முன்னறிவிப்பு இதெல்லாம் சொல்லுவோம். அந்த துறையில் பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஸ்டோரிங் டேட்டா. இன்றைக்கி பார்த்தோன்னா டேட்டா ஆனது எல்லா இடத்துலையும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பேங்க் எடுத்துக்கு டேட்டா வச்சுருப்போம். ஸோ ஒரு வீட்டில் இருக்கும் டேட்டா இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு டேட்டா, அடுத்து என்ன பண்ணுறோம் வேறு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்குது, எல்லாமே டேட்டா. சரி, அந்த டேட்டா அடுத்து பார்ப்போம். சரியா? அது மாதிரி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வெதர் ஃபோர்காஸ்டிங். அடுத்தது புக்கிங் ஏர்லைன்ஸ். சார் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கண்ட்ரி வந்து இப்போ யூஎஸ்ஏக்கு போகணும், யூகேக்கு போகணும். ஸோ அந்த கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறோம், டிக்கெட்டு புக் பண்ணுவோம், ஏர்லைன்ஸ் டிக்கெட். அப்போ நம்ம ஆன்லைனில் நம்ம இங்கேருந்து டிக்கெட்டை புக் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், ரயில்வே டிக்கெட் முதல்லாம் பார்த்தோன்னா அந்த சென்டரில் போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரயில்வே ஜங்ஷனில் போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிக்கெட் புக் பண்ணுவோம். இன்றைக்கெலாம் ஆன்லைன்லேயே என்ன பண்ணுவோம், வீட்டில் இருந்துகிட்டே நம்ம புக்கிங் ஏர்லைன்ஸ் ஆர் ரயில்வேஸ் அண்ட் என்ன சொல்லுவோம் ஈவன் சினிமா டிக்கெட், மூவி டிக்கெட்ஸ் கூட நம்ம வீட்டிலேருந்து நம்ம இன்றைக்கி புக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸோட யூஸ் ஆனது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி கிரிக்கெட் விளையாடுறாங்க, செஸ் விளையாடுறாங்க, அடுத்தது பப்ஜி, ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்பா கம்ப்யூட்டரில் விளையாடுறோம். இது மாதிரி கம்ப்யூட்டர் வந்து பயன்படாத இடமே கிடையாது. ஓகே, அடுத்தது கம்ப்யூட்டர் மேன் ஆர் மெஷின். Computer, man or machine. Before 19th century, the word or term
computer who performed calculation using the machine. Abacus or slide rule is known as computer. அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி யார் ஒருத்தரானது இந்த மிஷினை யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் என்னது கம்ப்யூட்டர். அப்போ அது வந்து ஹியூமன் பீயிங் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? அதுக்கப்புறம் the term computer is derived from compute. கம்ப்யூட்டர்ங்கிற வேர்டானது எதுலேருந்து உருவாக்கப்பட்டது? கம்ப்யூட் அப்படிங்கிறது ஒன் who perform calculation which means to calculate. அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டானது ஆரம்பத்தில் யார் ஒருத்தரானது ஒரு மிஷினை யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. அந்த மிஷினை சொல்லல, அந்த கால்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ண ஒன் who performed calculation using the machine which means abacus or slide rule. அதை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்ல கம்ப்யூட்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டேர்ம் the word computer is derived from compute. அப்போ அடுத்தது கம்ப்யூட்டருங்கிற வேர்டு எதுலேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் கம்ப்யூட். அப்போ இந்த கம்ப்யூட்டுங்கிறது என்ன அப்படின்னா இது மாதிரி ஒரு கால்குலேஷன், நத்திங் பட் கால்குலேஷன். ஆஃப்டர் லேட்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து யாருக்கு அந்த கம்ப்யூட்டருங்கிற வேர்டை யாரை ரெஃபர் பண்ணாங்கன்னா ஹியூமன் பிளேயிங் மெஷினுக்கு ரீப்ளேசிங் த ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் வேர்டு யாருக்கு சூட்டபிளாக ஆச்சுன்னா மெஷினுக்கு கொடுத்துட்டு நம்ம ஹியூமன் கம்ப்யூட்டர்லேருந்து யாருக்கு போச்சு? மெஷினுக்கு மாறிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது அந்த கம்ப்யூட்டர் வேர்டு யாருக்கு பொருத்தமானதாச்சுன்னா மெஷினுக்கு தான் பொருத்தம். ஏன்னா கம்ப்யூட்டர் தானே இன்றைக்கி எல்லாமே கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது. அப்போ யார் ஒரு கால்குலேஷன் நடத்துகிறாங்களோ அதுதான் கம்ப்யூட்டர்னு வந்தது. அது நடத்துகிற அதாவது அதை செய்கிறவங்களுக்கு வந்து சொல்லலை. அதாவது யார் ஆப்ரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பதிலாக அது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் வேர்டு பொருத்தமானதாக மாறுச்சு. சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது computer is electronic device accept the input and process and produce the desired output for later user. கம்ப்யூட்டர் வேறு சொல்லுவோம் அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான வழிகளில் அதாவது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டாக மாற்றக்கூடியதான் என்ன சொல்லணும்னா அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் அதுதான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டாவை என்ன பண்ண ஃபர்தர் லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி எப்போ வேணுமாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட்டா. டேட்டா இஸ் டிஃபைன்ட் data is the defined unprocessed collection of raw facts சொல்லலாம். சரியா? அடுத்து ஃபார் கால்குலேட்டிங், இன்டர்பிரேட்டிங் ஆர் ப்ராசஸிங். சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது டேட்டா அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் அன்பார்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். அதாவது அது எப்படியுமே கிடையாது. ரா ஃபேக்ட்னா அல்லது தெரியாது. அதை வந்து ஒரு சோர்ஸாக எடுத்துக்குவாங்க. அதை வச்சு தான் என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தர் கால்குலேஷன் அல்லது ப்ராசஸிங்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது கவிதா 16 இப்போ 11th, இப்போ கவிதா 16 அடுத்தது 11 அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறது ஏதோ ஒரு பேர் அது ஒன்று இப்போ நம்பர்ஸ் இது ஒரு 11th அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் கால்டு டேட்டா. அதாவது அடிப்படை தரவுலேருந்து அடிப்படை மொழியிலிருந்து பெறக்கூடிய தரவுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டான்னு சொல்லுவோம். அதில் பல்வேறு மொழியிலிருந்து பெறக்கூடிய அந்த தரவுகளுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் டேட்டா, இங்கே தமிழில் சொல்லுவோம். சரியா? டேட்டா இஸ் டிஃபைன் அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். ரா ஃபேக்ட்னா அதை வச்சு நம்ம ஒன்றும் புரியாது. ரா ஃபேக்டாக என்ன பண்ணுறோம் இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறான் பேர் வந்து என்ன இப்போ வந்து கவிதா 16 11 இதை வச்சு என்ன தெரியும் நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது இது ஒரு டேட்டா, கவிதா அப்படிங்கிறது ஒரு டேட்டா, 16 அப்படிங்கிறது ஒரு டேட்டா, 11 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. அவ்வளோதான் ரா ஃபேக்ட். சொல்கிறது புரியுதுங்களா? ரா ஃபேக்ட். அதுக்கப்புறம் இது வந்து எதுக்காக ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். ஒரு
ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், டேட்டா. டேட்டா இஸ் டிஃபைன் அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ப்ராசஸ் பண்ணுறதுக்காக டேட்டாவை நம்ம வச்சுருக்கிறோம். ஓகே, அடுத்தது இன்ஃபர்மேஷன். Information is defined processed collection of fact. Processed collection of, இது வந்து unprocessed, இது processed collection of fact. சரியா? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட், அதான் வந்து இன்ஃபர்மேஷன், வேற ஒன்றும் கிடையாது. இது அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட், இது ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட். இது அப்படியே இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுமா, இன்ஃபர்மேஷன். சார் எப்படி சார், இப்போ இது சென்டென்ஸ் இந்த கவிதா இஸ் 16 years old studying 11th standard. Studying 11th, பார், கவிதா 16:11. This is unprocessed data. So from this unprocessed data I have drawn information. இதுல இருந்து என்ன பண்றோம், ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கிறேன். கவிதா இஸ் 16 years old studying in 11th standard. அப்போ என்ன சொல்லியிருக்கான், கவிதா ஆனது 16 வயது நிரம்பியவள் 11ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார். இது அன்ப்ராசஸ்டு, இது ப்ராசஸ்டு. Do you know the difference between data and information? இப்போ நம்ம கேட்குறோம், ஒரு பையனை கூப்பிட்டு, டே உன்னோட பேர் என்ன, சார் என் பேர் விஜய். ஓகே, நீ எந்த ஊர்லேருந்து வர, உன்னோட வயசு என்ன, 16. நீ எந்த வகுப்பு படிக்கிற, 11th standard. எந்த குரூப் படிக்கிற, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதெல்லாம் நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுறேன். சார் விஜய் இஸ் 16 years old studying 11th standard in கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். அப்புறம் என்ன பண்ணேன், அவருக்கு நான் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணப்பா, ஒரு அவனை பற்றி டேட்டா வாங்கி நான் என்ன பண்ண ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். ஓ, விஜய்ங்கிறது 16 வயசு, அவன் 11th standard படிக்கிறான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தட் இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன். சொல்றது புரியுங்களா? ஓகே, இப்போ இன்ஃபர்மேஷன் டேட்டா. இதில் நடுவில் இருக்கிறது கன்வேயிங் டேட்டா இன்டு த இன்ஃபர்மேஷன் இஸ் நோன் as டேட்டா ப்ராசஸிங். சார் அடுத்தது டேட்டா ப்ராசஸிங்னா என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ராசஸிங். ஸோ அதாவது டேட்டானா இன்புட், அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கிடைக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு டேட்டா ப்ராசஸிங். அப்போ இன்புட் கொடுக்குறோம், இன்புட் இருக்கும், ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான அவுட்புட் கிடைக்குது. எதை டேட்டா பண்ணுறோம், that is called data processing. Conveying input into the output. Input convert பண்ணுறோம். இன்புட்டை அவுட்புட்டாக கொண்டு வரக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேர் தான் என்ன சொன்னால் டேட்டா ப்ராசஸிங். டேட்டா ப்ராசஸிங் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டா இருக்குது, டேட்டாவை இன்புட்டுங்கிறது வந்து டேட்டா கொடுக்குறது, அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொண்டு வரும். இது வந்து டேட்டா, இது வந்து இன்ஃபர்மேஷன். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய பேர் தான் வந்து என்னது, டேட்டா ப்ராசஸிங். டேட்டா ப்ராசஸிங் சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதில் நம்ம அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? வாட் இஸ் மை கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் டிவைஸ்? Electronic device accept the data as an input and process the data by control of instruction and another gives the desired output.
வேற இல்லை. அதாவது கம்ப்யூட்டரில் டேட்டாவை இன்புட்டாக வாங்குகிறோம். வாங்குகிற இன்புட் ஆனது நம்ம கொடுக்கப்பட்ட நிரல் கட்டளையானது அந்த உள்ளீடு மீது செயல்பட்டு தேவையான வெளியீடாக கொடுக்குது. அதாவது ஒரு உள்ளீடு கொடுக்குறோம், வெளியீடு கிடைக்குது. இன்புட்னா உள்ளீடு, அவுட்புட்னா வெளியீடு. இது என்னது? ப்ராசஸ்னா செயல். ஸோ உள்ளீடு வந்து என்னது கொடுத்து செயல்முறைக்கு உருவாக்கி வெளியீடாக கிடைக்குது. சொல்றது இதில் தான் வந்து CPU. இதுதான் CPU. இது வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ். இது அவுட்புட் டிவைஸ். இது இன்புட் டிவைஸ், இது அவுட்புட் டிவைஸ். சொல்றது புரியுதா? ப்ராசஸ் தான் வந்து செயல்பாடு. சொல்றது புரியுதா? ஓகே. அடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். Okay. Components of computer. Computer is the major components of hardware and software. கம்ப்யூட்டரில் மேஜர் காம்பனன்ட்ஸாக என்ன இருக்குன்னா ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்பனன்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் இஸ் ஃபிசிக்கல் காம்பனன்ட். Physical component. சரியா? Computer is the major computer is the combination of hardware and software. Hardware is nothing but physical component of the computer. Like sir, physical component என்ன சார் அப்படின்னு சொல்லணும்னா memory unit, motherboard, monitor, keyboard. These are called physical component. என்னன்னு சொல்லுவோம் நம்ம? memory unit. அடுத்தது keyboard, memory unitனா keyboard வச்சுக்க, monitor, keyboard, monitor, motherboard. இதில் வரும்போது சாஃப்ட்வேர் வந்து set of instructions or programs to execute the computer on data. டேட்டாவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வேணுமில்ல. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, எம்எஸ் ஆஃபீஸ் இருந்து நான் லெட்டரை டைப் பண்ணுறோம். அப்போ ஒரு லெட்டர் ஃபார்மேட் எடுக்கிறதுக்கு, ஒரு லெட்டர் டைப் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமா இல்லையாங்கண்ணே? அந்த லெட்டர் எடுக்கணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அந்த பிரிண்டர் வேணுமா இல்லையா? அந்த பிரிண்டர் இஸ் ஹார்ட்வேர். சொல்கிறது புரியுதா? நீ லெட்டர் டைப் பண்ணதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி முடியா? அது வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் given by the programmer. அது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தான் கொடுத்துருக்கோம். ப்ரோக்ராமர் ப்ரோக்ராம் பண்ணி அதை ஃபீட் பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா நம்ம அலைன் பண்ணுங்கிறது என்னது? ஒரு டெக்ஸ்ட்டை போல்டு பண்ணோம்னா செலக்ட் பண்ணிவிட்டு போல்டுன்னு ஐக்கன் கிளிக் பண்ணி போல்டு ஆகுதா இல்லையா? அது சாஃப்ட்வேர். அப்போ அந்த சாஃப்ட்வேர் எதில் இருக்குது? ஹார்ட்வேரில் இருக்குது. அப்போ கம்ப்யூட்டர் இஸ் நத்திங் பட் காம்பனன்ட்ஸ் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். சரியா? இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டு ஃபங்க்ஷன் இட். வேறு கண்டுவும் கிடையாது. இந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் தான் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டரை ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. வித்தவுட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் we can't make computers. we can't function the computer. இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இல்லாமல் கம்ப்யூட்டர் உருவாக்க முடியாது, கம்ப்யூட்டர் செயல்படுத்த முடியாது. சார் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனை செயல்படுத்த ஹார்ட்வேர் இல்லாமல் ஒரு ஹார்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் கையில் வச்சுக்கிட்டா கம்ப்யூட்டர் இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் anyone we can't do the computers. we can't do கம்ப்யூட்டரில் எந்த வேலையும் செய்ய முடியாது. சரியா? அதான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நத்திங் பட் ஹார்ட்வேர்ஸ் அண்டு சாஃப்ட்வேர். சரியா? அடுத்தது இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்புட் அவுட்புட் யூனிட். அப்போ இன்புட் யூனிட்லாம் என்ன? இதில் ஒரு சின்னது இன்புட் யூனிட்டு
இதில் ஒரு சின்னது பார்ப்போம். இன்புட்டு அவுட்புட்டு இதெல்லாம் ரெண்டு இருக்குது. ஸோ இன்புட் யூனிட் கெட்ஸ் த இன்புட் ஃப்ரம் த யூசர். யூசர்லேருந்து இன்புட் வாங்குறதுக்காக இன்புட் யூனிட்டு. அதே மாதிரி அவுட்புட் யூனிட் வந்து டிஸ்பிளே த அவுட்புட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட். நம்மளுக்கு தேவையான வடிவத்தில் தகவல்களை பெறுவது தான் என்ன சொல்லுவோம் அவுட்புட் யூனிட்டு. அப்போ இன்புட்டு அவுட்புட்டு சைக்கிள், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். அப்போ கண்டிப்பாக இன்புட் இருக்கும், ப்ராசஸ் பண்ணுவோம், அவுட்புட் சைக்கிள். அதான் வந்து ஐபிஓ. ஐபிஓனா இன்புட்டு இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஆனது இன்புட் கொடுப்போம், அதை ப்ராசஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நமக்கு அவுட்புட்டாக இருக்கும். சரியா? திஸ் இஸ் கால்டு ஐபிஓ சைக்கிள். ஐபிஓ சைக்கிள்னா நம்ம எந்த ஒரு இன்புட்டும் கொடுத்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணி அவுட். இப்போ 5+3 கொடுக்குறோம். 5 ஒரு இன்புட்டு, 3 ப்ளஸ் ஒரு இன்புட்டு, 3 ஒரு இன்புட்டு. இது என்ட்ரு கொடுத்தோன்னே நம்ம என்ன நம்மளுக்கு 8ங்கிற அவுட்புட் வருதான். தீஸ் ஆர் கால்டு இன்புட், திஸ் இஸ் கால்டு அவுட்புட், திஸ் இஸ் கால்டு ப்ராசஸ். 5 இன்புட்டு ப்ளஸ்ங்கிறது ப்ராசஸ். அடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா 8ங்கிறது வந்து நம்மளுக்கு தேவையான அவுட்புட். இதுதான் வந்து இன்புட் அவுட்புட்டு சைக்கிள். சொல்கிறது புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது is a control unit. Control or internal memory, main memory, secondary memory. சரியா? the input, the output. So சரி பாருங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சொல்கிறது புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு இன்புட். இப்போ இன்புட் யூனிட்ல என்னன்னு பார்ப்போம். இன்புட் யூனிட். அப்போ இன்புட் யூனிட்டுங்கிறது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் தான். அப்போ இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா இன் டு த மெமரி. ஸோ டேட்டா மேபி என்ன இருக்குது நம்மளுக்கு நம்பர்ஸாக இருக்கலாம், லெட்டர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேஸ். இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம், தம் ப்ரெஸ் பண்ணுறோம், அட்னஸ், தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஏ இன்புட். சில இடத்துல நம்ம லேப்டாப் ஓப்பன் வாய்ஸ் கொடுக்குறோம்,
வாய்ஸ் கொடுக்குறது என்ன பண்ணா எனி கைண்ட் ஆஃப் இன்புட். அப்போ இன்புட் வேஸ்ங்கிறது நம்ம அந்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டாக தான் என்ன பண்ணுவோம் இன்புட் வேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் வந்து இன்புட் யூனிட்ஸ். சரியா? இப்போ அடுத்தது CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதாவது மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் இஸ் கால்டு CPU. The CPU controls instruction or programs in the memory. இதில் இருக்கக்கூடிய மெமரியில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இந்த சிபியூக்குள்ள தான் இருக்குது. அதாவது சிபியூக்குடைய இந்த கண்ட்ரோல் யூனிட் மூலமாக தான் எல்லா ப்ராசஸும் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது. அதான் வந்து சிபியூ. சிபியூ ஹேஸ் வந்து 3 மேஜர் பார்ட்ஸ். ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட், நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், தேர்டு வந்து மெமரி யூனிட். CPU has 3 மேஜர் பார்ட். சிபியூக்குள்ள 3 வகையான இதான் சிபியூ. இந்த சிபியூக்குள்ள வந்து 3 வகையான மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்கு, பார்ட் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் யூனிட், அடுத்தது ALU, அடுத்து இன்டர்னல். சார் இது மாதிரி கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்னல் பாத். இப்படி இருக்கக்கூடிய வந்து டேட்டா பாத்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் பாத்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அல்ல சிக்னல் சொல்லுவாங்க, எது என்னமோ சொல்லுவாங்க. சரியா? கண்ட்ரோல் ஆர் சிக்னல் பாத்னு சொல்லுவாங்க. சார் இப்போ இந்த சிபியில் கண்ட்ரோல் யூனிட் எதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம்? அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், மெமரி யூனிட். இப்போ பார்க்கும்போது இதில் வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், ஆல் கால்குலேஷன் பர்ஃபார்ம்டு இன் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். அந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அடுத்தது லாஜிக்கல் யூனிட். லாஜிக்கல் அண்டு ஆர் நாட்டு, இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. சார் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது மாதிரி எல்லா செயல்பாடுகளும் எங்கே சார் நடக்கணும்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். அது மட்டும் அண்டு ஆர் நாட். இப்போ வந்து எது பெருசு கம்பேரிசனாக பண்ணுறோம்ல, 10 விட 10 கிரேட்டர் தன். சார் இதெல்லாம் என்ன சார் 10 கிரேட்டர் தன் 5 இதுதான் அண்டு ஆர் நாட். லாஜிக்கல் அண்டு ஆர் நாட்டு, அது மாதிரி லாஜிக்கல் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இது மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இது மாதிரிலாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸா, இது மாதிரி ஆப்ரேஷன்லாம் எங்கே சார் நடக்கும்னா இந்த ஏல்யூ. அப்போ கண்ட்ரோல் யூனிட் என்ன சார் பண்ணோம்? இந்த கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். மெமரி யூனிட், இன்புட் வேஸ், அவுட்புட் வேஸ், இதெல்லாம் யாரோடைய கண்ட்ரோல் இருக்கும்னா இந்த கண்ட்ரோல். இது வந்து என்ன பண்ண எல்லாத்துக்கும் சிக்னல் சென்ட் பண்ண பாருங்க. எல்லா இடத்துக்கும் இன்புட் வேஸ்க்கு சிக்னல் சென்ட் பண்ணுது, மெயின் மெமரிக்கு சிக்னல் பண்ணுது, செகண்டரி மெமரிக்கு சிக்னல் சென்ட் பண்ணுது, அவுட்புட் வேஸ்க்கும் சிக்னல் சென்ட் பண்ணுது. அது மாதிரி கண்ட்ரோல் ஏஎல்இ. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்கணும் அப்படின்னு யாருடைய கட்டளைகள் மூலியமாக பண்ண முடியுமா? இந்த வித்தவுட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் டசன்ட் ஒர்க். கண்ட்ரோலுடைய கட்டளைகள் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆனது தன்னிச்சையாக செயல்படும். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். கண்ட்ரோல் யூனிட் தான் ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை தி கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் தான் என்ன பண்ண எல்லாத்தையும் கட்டுப்பாட்டு வச்சிருக்கோம். இன்புட், அவுட்புட் டிவைஸ், மெமரி யூனிட்ஸ், இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா கண்ட்ரோல் யூனிட். சரியா? ஓகே. அடுத்தது இன்டெல் மெமரி. இந்த இன்டெல் மெமரிங்க சார் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராசஸ், இப்போ ஏஐயில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் வரக்கூடிய ரிசல்ட்லாம் எதில் ஸ்டோர் ஆகும்னா இன்டெல் மெமரி. இப்போ 5+3 கொடுக்குறோம். அந்த 5லேருந்து இப்போ கீபோர்ட்லேருந்து 5 கொடுப்போம், அதே மாதிரி 3 கொடுப்போம், ப்ளஸ் அது இன்டர்னல் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் ஏஎல்இக்கு போகும். ஏஎல்இ அந்த 5+3ங்கிற 8ங்கிற வேல்யூ ப்ராசஸை எதில் வந்து ஸ்டோர் ஆகும்? நம்மளுக்கு இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இட் இஸ் யூஸ் ஃபார் நெக்ஸ்ட் ப்ராசஸிங். ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டேட்டா ஸ்டோர்ட் இன் இன்டர்னல் மெமரி. மெயின் மெமரியிலேருந்து டேட்டாலாம் எங்கே போகும்? நம்மளுக்கு இன்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரிலேருந்து எங்கே போகும்? நம்மளுக்கு அரித்மெட்டிக் அண்டு லாஜிக்கல் யூனிட். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. இதான் வந்து இப்போ இன்டெல் மெமரி கண்ட்ரோல் யூனிட் சொல்லியாச்சு. அடுத்து மெமரி யூனிட். சார் மெமரி யூனிட்ல என்ன அப்படின்னா there are 2 types of memories which are primary memory and secondary memory. Main memory, secondary memory சொல்லுவாங்க. Primary memory, the main memory also called as a primary memory. Main memory also called as a main memory. This is a volatile memory. Volatile memory. இது main memory.
அடுத்தது நான் volatile memory. Secondary memory. Secondary memory. So main memory can exam RAM. இதுக்கு எக்ஸாம் என்னது CD-ROM, ஹார்ட் டிஸ்க். அடுத்தது CD ஹார்ட் டிஸ்க்கு, இது மாதிரிலாம் சொல்லுவோம். CD-ROM ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து செகண்டரி. வேலட்டைல்னா அழியக்கூடியது, எரேசபிள் மெமரின்னு சொல்லுவாங்க. அழியக்கூடிய நினைவகம், அழியாத நினைவகம். சார் ரேமில் சார் when power is switched off the information is lost. இப்போ நீ கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு இருக்கிற, கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆச்சு, நீ சேவ் பண்ணல, ஒன் பேஜ் டைப் பண்ணிட்ட, பவர் கட் ஆச்சு, மறுபடியும் நீ நெக்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணின்னு வச்சுக்க, பவர் வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் இருக்காது. ஏன்னா அது வந்து வேலட்டைல் மெமரி. அதான் வந்து மெயின் மெமரி. ரேம்னு சொல்லும் பார்த்தீங்களா, 2GB ரேம் 4GB ரேம், அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா மெயின் மெமரி. அப்போ ஃபஸ்ட்டு நீ கொடுக்குற இன்புட்டில் அது மெயின் மெமரி, அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்னல் மெமரிக்கு போய் ஏஎல்விக்கு போகும். தட் இஸ் கால்டு மெயின் மெமரி, தட் இஸ் வேலட்டைல் மெமரி. சார் இப்போ நான் ஒரு பேஜெலாம் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் த ஒர்க், இட் வில் பி சேவ்டு இன் என்னது செகண்டரி மெமரி ஃபார் லேட்டர் யூசர் ஃபார் பர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஏரியா விச் இஸ் கால்டு செகண்டரி மெமரி. சார் இப்போ நான் கம்ப்யூட்டர் ஒரு பேஜ் டைப் பண்ணிட்டேன், டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும், சேவ்னு கொடுக்கும்போது இட் கோஸ் டு ஆட்டோமேட்டிக்லி இன் செகண்டரி டிவைஸ் விச் இஸ் இன் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்கு தான் அந்த டேட்டா ஆனது போய் ஸ்டோர் ஆகும். தட் இஸ் கால்டு செகண்டரி மெமரி. அப்போ மெயின் மெமரி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சார் இது இஸ் வேலட்டைல் மெமரி, இது நான் வேலட்டைல் மெமரி. சரியா? இந்த டேட்டா இஸ் த கண்டென்ஸ் ஆஃப் மெமரி இஸ் லாஸ்ட் when power is switched off. The contents of memories do not last when switched off, when power is switched off. இதில் பவர் ஆனது சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே அதில் கூட கண்டென்ஸ் ஆனது எரேஸ் ஆயிடும். இதில் பவர் சுவிட்ச் ஆஃப் ஆனால் கூட இப்போ நம்ம ஒரு டேட்டாஸ் ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணி வச்சிட்டோம், மறுபடியும் நாளைக்கு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம், அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து கூட நம்மளால் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ண முடியுது. ஏன்னா இட் வாஸ் ஸ்டோர்ட் இன் செகண்டரி டிவைஸ். சொல்கிறது புரியுதா? அடுத்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் பார்த்தாச்சு, கண்ட்ரோல் யூனிட் பார்த்தாச்சு, மெமரி யூனிட் பார்த்து, அடுத்தது அவுட்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம் நம்ம? அவுட்புட் டிவைஸ். Output device is a hardware. The hardware device used for to understandable format. நம்ம யூசரை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வெளியில் கொண்டு வரது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் எதாவது சொல்லுவோம்? மானிட்டர், பிரிண்டர், இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைஸ். ஸ்பீக்கர், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? அவுட்புட் டிவைஸ். கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு லெட்டரை டைப் பண்ணிட்டோம், டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கணும், உடனே கிளிக்கு பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் அவுட்டில் எடுத்து பார்க்குறோமா இல்லையா? ஸோ அது எதுன்னு சொல்லுவோம்? அவுட்புட் டிவைஸ். இது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ், ஹார்ட்வேர்ஸ் தான். சரியா? நம்ம யூஸரை அந்த அவுட்புட் இன்ஃபர்மேஷனை யூஸ்ஃபுல்லாக மாற்றி நம்மளுக்கு புரியுற மாதிரி வெளி கொடுக்கக்கூடியதான்னு கேட்டால் இந்த அவுட்புட் டிவைஸ் தான் சொல்கிறது. இப்போ நம்ம மானிட்டரில் பார்க்குறோம், மானிட்டருங்கிறது ஒரு அவுட்புட். இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஆன்சர் பார்க்குறோம், ஆன்சர் எதுக்கான பார்க்க எடுத்துன்னு பிரிண்ட் அவுட் கொடுக்குறோமா? இல்லை. எதில் பார்க்குறோம்? மானிட்டர்ஸில் பார்க்குறோம். அப்போ நம்ம இப்போ வந்து 4+3ன்னு கொடுக்குறோம், 7 டிஸ்பிளே ஆகுது. அந்த 7 எதில் டிவைஸ் பண்ண? மானிட்டர்ஸ் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த மானிட்டர் டிஸ்பிளே கூடிய இந்த கண்டென்ட் தான் என்னது நம்மளுக்கு அவுட்புட்டு. ஸோ அந்த அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண டிவைஸ் பேர் அவுட்புட் டிவைஸ். சொல்கிறது பாரு, திஸ் இஸ் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிபியு. சிபியுக்குள்ள கம்ப்யூட்டர் இது காம்பனன்ட்ஸ் சிபியு, இதெல்லாம் சேர்ந்தது என்னது கம்ப்யூட்டர்ஸோடைய காம்பனன்ட்ஸ். அப்போ இன்புட் டிவைஸ் இருக்குது, அவுட்புட் டிவைஸ் இருக்குது. இந்த இன்புட் அவுட்புட்டுக்குள்ள இருக்கக்கூடியது வந்து சிபியு. சிபியுக்குள்ள இருக்கிற முக்கிய பகுதி கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் இன்டர்னல் மெமரி. அது இல்லாமல் மெயின் மெமரி இருக்கா, இதுவும் சிபியுக்குள்ளே இருக்கா. மெயின் மெமரி ரேம் ரோம் அது மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்டரி மெமரிக்கு சொன்னால் ஹார்ட் டிஸ்க்கு, அதுவும் சிபிக்குள்ளே இருக்கும். அந்த இதுக்குள்ள ப்ராசஸிங் யூனிட் இருக்கக்கூடியது தான் கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் அண்ட் இன்டர்னல் மெமரி. இந்த இன்டர்னல் மெமரி என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அடுத்தது டேட்டாஸ்லாம் எதில் ப்ராசஸ் ஆகும்பொழுது எங்கே டெம்பரரி ஸ்டோர் ஆகும்னா இந்த இன்டர்னல் மெமரியில் தான் டேட்டாஸ் ஆனது ஸ்டோர் ஆகும். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது இன்புட் டிவைஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.